திமுகவிலயோ அதிமுகவிலயோ இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இது என்ன வந்து ஒரு புதுசா இருக்க தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். ஜனநாயகத்துல பேசக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு மனசு வருதுன்னே புரியலையே. இந்த யோசனையை இதுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சு, நாங்க ரெண்டு கட்சியும் வேற வேற கிடையாது, ஒரே கட்சி தான், நாங்க ஒண்ணு சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லி பண்ணிருக்கலாமே, ஏன் அப்ப பண்ணல? ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்னு கேள்வி கேட்க தெரியுது. தாவேகா கட்சி ஆட்சி அமைச்சிட கூடாது, புதுசா வந்த கட்சியை ஆட்சி அமைக்க விடக்கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் அதை கெடுத்து நம்ம சிஎம்மா உட்காரணும், நம்ம ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியா இப்படியெல்லாம் கூட்டணிக்காக பேசிட்டு நீங்க போய் அவங்க ஆசையை பத்தி பேசுறீங்களே. முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க, அங்க போனோன்னே ஆசை யாரை விட்டுச்சு? இது என்ன வந்து ஒரு புதுசா இருக்க தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். அங்க போனோன்னே ஆசை யாரை விட்டுச்சு? அதுலயும் பாருங்க, இப்ப வரைக்குமே பல பேர் அது ரூமர்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சியே அமைக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த வேலையை மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா. ஆனா அந்த ரூமராவே இருந்தாலும் ஜனநாயகத்துல அப்படி பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாதே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஜனநாயகத்துல பேசக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.